சாயங்காலம் ஆகி போச்சு, பொழுதே சாஞ்சு போச்சு. சூரியன் பாரு மறையிற நேரமே வந்துடுச்சு. சீக்கிரமா ஆளுக்கு 4 கீரையா ஆஞ்சி பிச்சுக்கிட்டு வாங்க, வீட்டில் போய் ஆஞ்சிக்கலாம். நம்ம வந்த நேரத்துக்கு கீரை பறிச்சிட்டு இருந்தோமா, நேரம் போய் கீரையே கடைஞ்சிருக்கலாம். இது என்ன கீரை, எப்படி பிக்கணும் ஒண்ணுமே தெரியல. நீங்க பாட்டுக்கு பிச்சு போடுன்னா எங்க பிச்சு போடுறது? பிச்சு உன் வாயில போட்டுக்க. நெசமா தான் கேட்குறேன், ஒரு பண்டை பாத்திரம் ஒண்ணுமே கொண்டு வரல, எதில் பிச்சு போடுறதுன்னு கேட்டா நீங்க ஒன்று முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா நான் எதனா ஒரு சவுக்காயுதம் ஒரு குண்டா எடுத்துட்டு வந்திருப்பேன். இப்போ திடீர்னு நீங்க பாட்டுக்கு கீரையை பிச்சு போடு அப்படின்னா என்னத்துல பிச்சு போடுறது? முன்ன பின்ன இதை கீரையே பறிச்சிருக்க மாட்டா போல. ஏ கீதா, அந்த முந்தானிலேயே மடிச்சு சோறிக்கிட்டு அதுலேயே பிச்சு போடு. அப்படித்தான் கீரை வந்ததும் பிச்சுக்கிட்டு போகணும், அதுதான் வழக்கம். இதுக்கு போய் கவர் எடுத்துட்டு வர, குண்டா எடுத்துட்டு வரேன்னுக்கிட்டு 2 பேரும் ஒன்றுத்துக்கும் ஆக மாட்டாங்க. 10 மணி இவ்வளோ தான் எங்கேயும் போய் முருங்காய் உடச்சிட்டு வரேன்னு போனா பாரு அந்த இவ்வளோ. 2 பேரும் ஒன்றும் தெரியாது, ஆனால் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஊருக்குள்ளே திரியிறாளுங்க. என்னை பற்றி ஒரே புகழ்ந்து தள்ளிட்டு இருப்பீங்களாட்டுக்குது. இந்தா வந்துட்டா பேசிகிட்டு இருக்கும்போது கழுதிக்கு மூக்கில் வேட்ட மாதிரி அதான் அந்த புதாரில் ஏறி நின்றுக்கிறா பாரு, எதனா பூச்சி புழு கடிக்கிறதுக்கு. எங்கே முருங்காய் உடச்சிட்டு வரேன்னு போனால் முருங்காயும் ஒன்றையும் தானே கையை வீசிக்கிட்டு வந்துக்கிறேன். ஐயோ அதையா கேட்குறீங்க? நான் மரத்தில் தட்டலான்னு ஒரு குச்சி எடுத்து தட்டினேன், அதில் ஒரு பச்சை பாம்பு புஷ்ஷுன்னுச்சு. நான் குச்சை போட்டு தலை தெறிக்க ஓடி வந்துட்டேன். அதை பார்த்ததும் கண்ணிலேயே கொட்டுமாமே அந்த பச்சை பாம்பு. அப்புறம் நொல்ல கண்ணி ஆகி போயிருமே, பயந்துக்கிட்டு ஓடியான்ட்டேன். ஆமாம், நீ பாம்பை கொத்தாம தான் வாய்க்காது. சரி அதை விடுங்க, நம்ம பத்து என்னத்தை குனிஞ்சிட்டு தேடிட்டு இருக்கிறாங்க. ஐயக்கா என்னத்தை தொலைச்சிட்டிங்களா சொல்லுங்க, நானும் தேடி தரேன். கீரை பறிச்சுட்டு இருக்கிறேன் நெட்டவள்ளி. இன்னைக்கு போய் சாயங்காலமா கீரை கடைஞ்சி பச்சை சோறு ஆக்கி நல்லா சாப்பிடலாம்னு. அதுவும் பச்சை சோறை விட கீரை கடையிறதுக்கு இந்த களி கிண்டி சாப்பிட்டா 2 உருண்டு சேர்த்து சாப்பிடலாம். அத்தை பாரடி நெட்டவள்ளி, இவங்க கீரை பறிக்கிறாங்களாம், என்னையும் பறிக்க சொன்னாங்க. சரி எப்படி பறிச்சு போடணும்னு எனக்கு தெரியலன்னு கேட்டா அந்த சீலையிலேயே பறிச்சு போட்டு மூட்டை கட்டிக்கிட்டு வாங்குறாங்க. எப்படி பறிக்கிறதுன்னு ஒன்றும் தெரியல எனக்கு. அட 4 முடியும், அது ஒன்றும் இல்லை, கையில் ஒன்றுனா அவங்களுக்கு தான் தெரியாமல் பறிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நீ போய் அந்த களக்கட்டை எடுத்துகிட்டு நம்ம கொத்தி ஒரு கூடையில் அள்ளி போட்டுட்டு போயிடலாம். எவ்வளோ வேணுமே அதை போய் ஒன்றுனா என்னைக்கு காலத்தை வலிக்க பொறுக்கிட்டு இருக்கிறது. நம்ம இப்பயே பொழுதாகி போச்சு, அப்புறம் இருட்டோட தான் வீட்டுக்கு போகணும். போ ஓடி போய் நீ என்ன பண்ணுற, அங்கே தொட்டி இருக்குது, அந்த தொட்டி பக்கத்தில் ஒரு மரத்தில் ஒரு களக்கட்டு தொங்கிட்டு இருந்துச்சு, அதை எடுத்துகிட்டு நான் எல்லாம் எம்பிட்டு வேணுமோ கொத்தி விட்றேன். எல்லாம் கூடையில் அள்ளி போட்டுட்டு போய் ஆளாளுக்கு பிரிச்சுக்கலாம். இதுக்கு போய் இத்தனை பேரை பறிச்சு போட்டுட்டு இருப்பீங்க ஒரு ஆள் பார்க்குற வேலையை. ஆமா பாரு, இந்த யோசனை எனக்கு தோணாம போச்சு. இது தெரியாம குமிஞ்சுக்கிட்டு நெட்டு நெளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க. ஆமா, களக்கட்டில் கொத்திட்டு போய் வீட்டில் இருக்கிற மாட்டுக்கு போடு. யாரு வெள்ளம் என்னதான் தெரிஞ்சு பேசுறால. களக்கட்டில் யாருன்னா கீரையை கொத்திக்கிட்டு போய் கடைவாங்களா? அது பார்த்து ஒன்று இளங்கீரையா பொறிக்கணும். உன வர சொல்றாங்க போ. இளங்கீரை எப்படி கண்டுபிடிக்கிறது பத்திராலேக்கா? அது ஒன்றும் இல்லை கீதா, அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. நீ அப்படியே தேடிக்கிட்டே வந்தீங்கன்னா 2 இலை விட்டுக்கிட்டு இருக்கும் பாரு, அது இளங்கீரை. அது ரொம்ப ஒரு மாதிரி இலை பாரு, கரு பச்சையா இருக்கும் பாரு, கரும்பச்சையா. அதெல்லாம் பறிக்காது, அது முத்தனைக்கீரை, அது நல்லா இருக்காது. நான் சொன்ன மாதிரி 2 இலையா கிடத்தா பிச்சு போட்டுக்கிட்டு வா, வீட்டில் போய் வேறெல்லாம் ஆஞ்சிக்கலாம். சரிக்கா, சரி நானும் போய் பிச்சு போடுறேன். சட்டுனா நீங்களும் ஆளுக்கு ஒன்றா தொலாவுங்க, உட்காந்துக்கிட்டே இருக்காத நெட்டவள்ளி. இப்படி ஆளுக்கு பறக்க பொறுக்குறாங்களே, என்னத்தை பொறுக்குறாங்க, எந்த கீரை ஒன்றும் தெரிய மாட்டேங்குது எனக்கு. வேற இந்த பத்துவு பாரு, ஒரு காடே பிச்சு போட்டு வச்சுக்குது. இது ஒரு ஊருக்கு கடைஞ்சி தின்னுமா இல்லை ஒரு வீட்டுக்கான்னு தெரில. பார்க்கறதுக்கு தான் அம்பிட்டுக்கிற மாதிரி இருக்கும். கடைஞ்சின்னா ஒரு கப்பு கூட வராது. கொஞ்சம் நிறையா பொறிச்சிக்கிட்டு போனால் தான் வீட்டுக்கே பத்தும். என்னத்தையும் பறிச்சு போடுங்க, நானும் தெரிஞ்சதெல்லாம் பிச்சுக்கிட்டு வரேன். நம்மளுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, எல்லாம் பில்லு அது இது முளைச்சிக்குது. இதில் நான் கீரையை எங்கேன்னு கண்டுபிடிச்சி பிச்சுக்கிட்டு வரது. இதை மாடும் திங்குது, நாமளும் திங்கலான்னு சொல்கிறாங்க. கேட்டால் சண்டைக்கு வேறு வருவாங்க. என்னத்தையும் பிச்சுக்கிட்டு வந்து கடையிட்டு நம்ம கொஞ்சம் ஏசம் வாங்கி தின்னுட்டு போயிடலாம். இந்த பொழப்பெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. ஏன் உனக்கு கீரை வேணாமா? நீ பாட்டுக்கு நல்லா உட்காந்துக்கிட்டு ஜங்குன்னு. வேணும் தான், இன்னைக்கு பாட்டுக்கு நம்ம 10 மணி கிட்ட ஏச்சம் வாங்கிக்கிறேன். நாளைக்கு வந்து நான் பார்த்து பிச்சு கரைஞ்சிக்கிறேன். நானே கொடுக்க மாட்டேன் பார்த்துக்க. கறி குழம்பு கூட கொடுத்து இந்த கீரை மட்டும் ஏச்சம் கொடுக்க மாட்டேன் நெட்டவள்ளி. எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நீ ஒழுங்காக வந்து தேடி பறிச்சாச்சு கொடு. சரி அம்மா, நீயே சட்டியாக குடி தண்ணி மாதிரி. எனக்கு வேண்டாம்னா போ.